வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஹிஸ்ட்ரியில் மிக முக்கியமான 5000 வினாக்களில் டே 3க்கான வீடியோ. ஹிஸ்ட்ரியில் கன்சால்டேட்டடாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் அவுட் சோர்ஸ்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்சால்டேட் பண்ணி 5000 முக்கியமான வினாக்களை நம்ம வீடியோஸாக கொடுத்துட்ருக்கோம். இது டே 3க்கான வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம் மற்றும் இரும்பு காலம், தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம் மற்றும் இரும்பு காலம் ரிலேட்டடான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பெரும் கற்காலம் ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா மெகாலித்திக் ஏஜ். பெருங்கற்காலம் அப்படின்னா மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிறோம். மெகா என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன? மெகா அப்படின்னா என்ன மீனிங்கு? மெகானாலே பெருசு இல்லையா? மெகா என்ற கிரேக்க சொல்லின் பொருள் பெரிய. லித் என்ற சொல்லின் பொருள் என்ன? லித் என்ற சொல்லின் பொருள் கல். மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு நம்ம பெருங்கற்காலம், பெரியத்துக்கு மெகா, கல்லுக்காக லித் அப்படின்ற நம்ம மெகாலித்திக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. லித் அப்படின்னு சொன்னால் கல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பெருங்கற்காலம் என்ற பெயர் பெற காரணம் என்ன? பெருங்கற்காலம் அப்படின்ற பேர் எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொன்னால், பெரிய கற்களால் புதைக்குழி மூடப்பட்டதால். பெரிய கற்களால் புதைக்குழிகளை மூடப்பட்டதுனால தான் அதை பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அடுத்தது ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. ஆதிச்சநல்லூரில் அதிகமாக கண்டறியப்பட்ட புதைப்பொருள் எது? ஆதிச்சநல்லூரில் அதிகமாக கண்டறியப்பட்ட புதைப்பொருள் எது அப்படின்னா முதுமக்கள் தாழிகள். முதுமக்கள் தாழிகள். ஆதிச்சநல்லூரில் கிடைத்த மட்பாண்டங்களின் நிறம் என்ன? மண்பாண்டங்கள் இருந்துச்சு இல்லையா, மண்ணால் செஞ்ச பாண்டங்கள், பாத்திரங்கள், அதை என்ன கலரில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்களில் மட்பாண்டங்கள் இருந்துச்சு. ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச மட்பாண்டங்கள் அவை. அடுத்து ஆதிச்சநல்லூரில் கிடைக்காத பொருள் என்ன? மட்பாண்டங்கள் கிடைச்சது முதுமக்கள் தாழிகள். தாழிகள்னால் பொருட்களை சேர்த்து வைக்கிற அந்த பெரிய பெரிய பானைகள் தான் தாழிகள்னு சொல்லுவோம். அதெல்லாம் கிடைச்சிது. என்ன கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஆதிச்சநல்லூரில் அச்சு இயந்திரம் கிடைக்கல. ஆதிச்சநல்லூரில் கிடைக்காத பொருள் அச்சு இயந்திரம். கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளது? கீழடி அப்படின்ற இடம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து கீழடியில் வடிகால் அமைப்பை அகழாய்வு செய்த நிறுவனம் எது? கீழடியில் வடிகால் அமைப்பை அகழாய்வு செய்த நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை. கீழடியில் வடிகால் அமைப்பை அகழாய்வு செய்த நிறுவனம் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை. கீழடியில் கண்டறியப்பட்ட முக்கிய கட்டுமான சான்று எது அப்படின்னு பார்த்தோன்னா வடிகால் அமைப்பு தான். கீழடியில் கண்டறியப்பட்ட முக்கிய கட்டுமான சான்று வடிகால் அமைப்பு. கீழடியில் எந்த எழுத்து பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைத்தன? கீழடியில் என்ன வகையான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைச்சிது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் பிராமி எழுத்துக்கள். கீழடியில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைத்தன. கீழடி பொருட்களின் வயது கணிக்க பயன்படுத்தப்பட்ட முறை என்ன? கீழடி கிடைச்ச பொருட்களோட வயதை கணக்கிடுவதற்காக என்ன முறை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் 14 முறை. கீழடியில் கிடைத்த பொருட்களின் வயதை கணிக்க பயன்படுத்தப்பட்ட முறை எது? கார்பன் 14 முறை. கீழடியிலிருந்து அனுப்பப்பட்ட மாதிரிகள் எந்த நாட்டில் ஆய்வு செய்யப்பட்டன? கீழடியிலிருந்து அனுப்பப்பட்ட மாதிரிகள் எந்த நாட்டில் வச்சு ஆய்வு செஞ்சாங்கன்னா அமெரிக்காவில் வச்சு தான் ஆய்வு செஞ்சுருக்காங்க கார்பன் 14 முறையில். அடுத்தது கீழடி மாதிரிகள் அனுப்பப்பட்ட நிறுவனம் எது? எந்த நிறுவனமுக்கு அனுப்புனாங்க? அமெரிக்காவில் வச்சு பார்த்தோம். கார்பன் 14 முறையை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணோன்னு சொல்கிறோம். அது எந்த நிறுவனம் செஞ்சுது அப்படின்னு பார்த்தோன்னா பீட்டா அனாலிட்டிக். பீட்டா அனாலிட்டிக் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் கீழடி மாதிரிகளை அது ஆராய்ச்சி செஞ்சது. அடுத்தது கீழடியில் கிடைத்த வெளிநாட்டு பொருட்கள் எந்த நாட்டுடன் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது? கீழடியில் கொஞ்சம் வெளிநாட்டு பொருட்கள் கிடச்சிருக்கு. அப்போ அந்த கீழடியோட வணிகம் எந்த நாட்டோடு இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அது எந்த நாட்டோடு இருந்தது அப்படின்னு சொன்னால் ரோம் நாட்டோட. கீழடி மக்கள் அந்த காலத்தில் ரோம் நாட்டோட வணிக தொடர்பில் இருந்தாங்க அப்படின்றத நமக்கு கீழடியில் கிடைத்த வெளிநாட்டு பொருட்கள் சான்றுகளாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது பெரிப்ளஸில் எது குறிப்பிடப்பட்டுள்ளது? பெரிப்ளஸில் என்ன குறிச்சிருக்காங்க அப்படின்னா எஃகு ரோமுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது.
பெரிப்ளஸில் எக்கு அதை தமிழ்நாட்டிலேருந்து ரோமுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்கோம் அப்படின்றத குறிச்சிருக்காங்க. அடுத்தது பொருந்தல் எந்த மாவட்டத்தில் உள்ளது? பொருந்தல் அப்படின்ற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்குது. பொருந்தல் எந்த மாவட்டத்தில் இருக்குது? திண்டுக்கல்ல இருக்குது. பொருந்தலில் கிடைத்த அரிசி நிரம்பிய பானை எதற்கு சான்று? பொருந்தல் இடத்துல நிறைய அரிசிகள் நிரம்பிய பானைகள் கிடைச்சிருக்கு. அது எதை நமக்கு உறுதிப்படுத்துது அப்படின்னு சொன்னால் அரிசி தான் ஒரு முக்கியமான உணவாக இருந்திருக்கு. அதனால தான் அவங்க பானைகளில் அரிசிகளை சேமித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? அடுத்தது பொருந்தலில் கிடைத்த தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட பொருள் எது? பொருந்தலில் கிடைத்த தமிழ் பிராமி அந்த எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட பொருள் எது அப்படின்னு சொன்னால் மட்பாண்டங்கள். மட்பாண்டங்களில் தான் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பையம்பள்ளி எந்த மாவட்டத்தில் உள்ளது? பையம்பள்ளி அப்படின்ற இடம் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது பையம்பள்ளி. பையம்பள்ளியில் எதற்கான சான்றுகள் கிடைத்தன? பையம்பள்ளியில் என்ன சான்றுகள் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் இரும்பு உருக்குதலுக்கான சான்று கிடைச்சிது. பையம்பள்ளியில் இரும்பு உருக்குதலுக்கான சான்றுகள் கிடைத்தன. பையம்பள்ளி பண்பாட்டின் காலம் எது? பையம்பள்ளி எந்த பண்பாடு அப்படின்னா கிமு 1000. பையம்பள்ளி பண்பாட்டின் காலம் கிமு 1000. கொடுமணல் எந்த மாவட்டத்தில் உள்ளது? கொடுமணல் எந்த மாவட்டத்தில் இருக்குது? ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. ஈரோடு மாவட்டம் கொடுமணல். அடுத்து கொடுமணலில் 300க்கும் மேற்பட்ட எதில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டறியப்பட்டது? எல்லாத்துலேயுமே தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான் பொறிக்கப்பட்டிருக்கு. கொடுமணலில் எந்த ஒரு பர்டிகுலர் பொருளில் அது பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் மட்பாண்டங்கள் தான். கொடுமணலில் மட்பாண்டங்களில் 300க்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கு. அடுத்தது கொடுமணலில் கிடைத்த முக்கிய மணிக்கல் எது? கொடுமணலில் மணிக்கல் கிடச்சிருக்கு. அது என்ன மணிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிவப்பு மணிக்கல். கொடுமணலில் கிடைத்த முக்கிய மணிக்கல் சிவப்பு மணிக்கல். பெரும் கற்கால நினைவு சின்னங்கள் எதற்கு சாட்சியாகும்? பெரும் கற்கால நினைவு சின்னங்கள் எதற்கு சாட்சியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முன்னேறிய தமிழ் நாகரிகத்துக்கு சாட்சியாக இருக்குது. பெரும் கற்கால நினைவு சின்னங்கள் முன்னேறிய தமிழ் நாகரிகத்திற்கு சாட்சியாக இருந்திருக்கு. முதுமக்கள் தாளிகள் அப்படின்னா என்னென்னா பெரிய மண்பானை தாளிகள். அப்போலாம் நம்ம பாட்டிகள்லாம் அடுக்கடுக்காக மண்பானைகளை வச்சுருப்பாங்க. அதில் தான் உப்பு மிளகா புளி எல்லாமே வச்சுருப்பாங்க இல்லையா? அதே தான் முதுமக்கள் தாளிகள் அப்படின்றது பெரிய மண்பானைகள். எல்லா பொருளையுமே உணவுப் பொருள் எல்லாத்தையுமே சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பானைகளுக்குள்ளால தான் அவங்க சேமித்து வச்சுருக்காங்க. நெல் திணை வகைகள் எல்லாமே. அடுத்தது டால்மென்ஸ் என்பதன் தமிழ் பெயர் என்ன? டால்மென்ஸ்னால் என்னது? டால்மென்ஸ் அப்படின்னு சொன்னால் கற்திட்டை தான் டால்மென்ஸ் அப்படின்ற பெயரால் அழைக்கிறாங்க. அடுத்தது மென்ஹியர் என்பதன் தமிழ் பெயர் என்ன? மென்ஹியர் அப்படின்னு சொன்னால் என்னது? நினைவுக்கல். மென்ஹியர் என்பது நினைவுக்கல். மென்ஹியர் என்ற சொல்லில் மென் என்பது எதை குறிக்கிறது? மென் அப்படின்னு சொன்னால் அது கல்லை குறிக்கிறது. மென்ஹியர் என்ற சொல்லில் மென் என்பது கல்லை குறிக்கிறது. மென்ஹியர் என்ற சொல்லில் ஹியர் என்பது எதை குறிக்கிறது? நீளமான. அப்போ மென்ஹியர்னால் என்னது? கல்லையும் நீளமாக இருக்கிறதையும் குறிக்குது. மென் அப்படின்றது கல்லையும் ஹியர் அப்படின்றது நீளமாக இருக்கிறதையும் குறிக்குது. மென்ஹியர் என்பது எந்த மொழி சொல்? மென்ஹியர் அப்படின்றது பிரிட்டானியா சொல். பிரிட்டனில் மென்ஹியர் அப்படின்ற ஒரு சொல் இருக்குது. சரிங்களா? மென் அப்படின்றது கல்லையும் ஹியர் அப்படின்றது நீளமாக உள்ளதையும் குறிக்குது. அடுத்து நடுக்கல் எதற்காக நடப்பட்டது? நடுக்கல் எதற்காக நடுறாங்க அப்படின்னு சொன்னால் வீரர்களை நினைவு கூறுவதற்காக. ஒரு போரில் ஒரு வீரர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அவரோட ஞாபகமாக ஒரு நடுக்கல் நடப்படுது. நடுக்கல் வீரரை நினைவு கூறுவதற்காக. அடுத்து சிங்கரிபாளையம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? சிங்கரிபாளையம் அப்படின்ற இடம் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. சிங்கரிபாளையம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. வெம்பூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? வெம்பூர் எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டத்தில் வெம்பூர் இருக்குது. வெம்பூர் தேனி மாவட்டத்தில் இருக்குது.
நரசிங்கம்பட்டி எந்த மாவட்டத்தில் உள்ளது? நரசிங்கம்பட்டி எங்கே இருக்குன்னா மதுரையில். இந்த ஒரு இடத்துலையுமே நம்ம ஏதாவது ஒரு அகழாய்வு பொருள் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். நரசிங்கம்பட்டி மதுரையில் இருக்குது. பாண்டவன் திட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது? பாண்டவர் திட்டு தருமபுரி மாவட்டத்தில் பாண்டவன் திட்டு இருக்குது. கும்மாளமருதுப்பட்டி கும்மாளமருதுப்பட்டி எந்த மாவட்டத்தில் உள்ளது? கும்மாளமருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. கும்மாளமருதுப்பட்டி. வீரராகவபுரம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? வீரராகவபுரம் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. அடுத்து மானூர் நடுக்கல் எந்த மாவட்டத்தில் உள்ளது? மானூர் நடுக்கல் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல்லில். மானூர் நடுக்கல் திண்டுக்கல் மாவட்டம். வெள்ளாளன் கோட்டை எந்த மாவட்டத்தில் உள்ளது? வெள்ளாளன் கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடியில். வெள்ளாளன் கோட்டை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. புலிமான் கோம்பை அப்படின்ற இடம் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல்லில் தான் இருக்குது. நிறைய இடங்கள் திண்டுக்கல்லில் தான் இருக்குது. புலிமான் கோம்பை திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்குது. கீழடியில் கிடைத்த சங்கு வளையல்கள் எதற்கு சான்று? கீழடியில் கிடைத்த சங்கால செய்யப்பட்ட வளையல்கள் அல்லது சங்கால அலங்கரிக்கப்பட்ட வளையல்கள் கிடச்சிருக்கு கீழடியில். அது எதற்கு சான்று அப்படின்னு பார்த்தோன்னா அணிகலன்கள் அப்போயே இருந்தே யூஸ் பண்ணியிருக்காங்க. வளையல்கள், செயின்கள் இதெல்லாம் வந்து அப்போ இருந்தே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு சான்று. அடுத்து பொருந்தலில் கிடைத்த இரும்பு அரிவாள் எதற்கு சான்று? இரும்பு அரிவாள் பொருந்தலில் கிடச்சிருக்கு. அந்த அரிவாள் வந்து எதற்காக சான்றாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நெல் விவசாயம். நெல் அறுக்கிறதுக்காக கதிர் அருவாள் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஷேப்பில் நமக்கு அருவாள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது கதிர் அருவாள். அப்போ நெல் விவசாயத்திற்காக அருவாள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. பெரும் கற்கால மக்கள் எந்த உலோகத்தை அறிந்திருந்தனர்? பெருங்கற்கால மக்கள் அதிகமாக என்ன உலோகத்தினை பற்றின நாலேஜ் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இரும்பு. பெருங்கற்கால மக்கள் உலோகத்தை, எந்த உலோகம்? இரும்பு உலோகத்தை அதிகமாக அறிந்திருந்தனர். ஆதிச்சநல்லூரில் கிடைத்த விலங்கு உருவங்கள் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டவை? ஆதிச்சநல்லூரில் நிறைய விலங்குகளோட உருவங்கள் கிடச்சிருக்கு. அது என்ன உலோகத்தால் செஞ்சுருக்காங்க அப்படின்னா வெண்கலத்தால் செஞ்சுருக்காங்க. அடுத்து கொடுமணலில் கிடைத்த நினைவுகள் எவ்வகையை சார்ந்தது? கொடுமணலில் கிடைத்த நினைவுகள் எவ்வகையை சார்ந்தது அப்படின்னா மென்ஹியர். கொடுமணலில் கிடைத்த நினைவுகள் மென்ஹியர் வகையை சார்ந்தது. மென் அப்படின்றது கல்லாலான நீளமான, சரிங்களா, கல்லால் செஞ்சுருப்பாங்க, நீட்டமாக இருக்கும். அடுத்து பெரும் கற்கால மக்கள் இறந்தவர்களை எதில் வைத்து புதைத்தனர்? பெரும் கற்கால மக்கள் இறந்தவர்களை எதில் வச்சு புதைச்சாங்க அப்படின்னு சொன்னால் பெரிய மட்பாண்டங்களுக்குள்ளார வச்சு புதைச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே அவங்க மண்பாண்டங்கள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. அடுத்தது தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம் மற்றொரு பெயராக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெருங்கற்காலத்தோட இன்னொரு பேர் என்னது? இரும்பு காலம். ஏன்னா பெருங்கற்கால மனிதர்களுக்கு இரும்புகள் அதிகமாக தான், இரும்பு பற்றின நாலேஜ் அவங்களுக்கு இருந்திருக்கு. இரும்பு தான் புழக்கத்துலேயும் இருந்திருக்கு இல்லையா. இப்போ தமிழ்நாட்டில் பெருங்கற்கால கற்காலத்திற்கு இன்னொரு பேர் என்னது? இரும்பு கற்காலம். சரிங்களா. இது வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் மிக முக்கியமான 5000 வினாக்களில் டே 3க்கான வீடியோ. நம்ம இன்னும் கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதா இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோலையுமே ஃபஸ்ட்டு கமெண்டில் அதற்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மெட்டீரியல் பிடிஎஃப் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.